ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்களும் மகிழ்வோடு இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கடந்த 2 வாரங்களாக ஊற்றுதல் குறித்து பார்த்தோம். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய தண்ணீரை, நம்முடைய புலம்பலை, நம்முடைய துயரத்தை, வேதனையை எல்லாவற்றையும் ஊற்றி அதன் மூலமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைய நாள்ல ஆண்டவர் நம்மீது ஊற்றுகின்ற காரியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே, ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆமாண்டவரே, உன்னதத்திலிருந்து எங்கள் மீது ஆவியை பொழிந்து அதன் மூலம் நாங்கள் சாட்சியாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். முதலாவது பாருங்க, ஊற்றப்படும் உன்னதத்தின் ஆவியினாலே செழிப்புண்டாகும். ஊற்றப்படும் உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் ஆவியினால செழிப்புண்டாங்க. வாசிக்க கேட்போம். ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அப்படியே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எப்படியே இருக்கும்னு சொல்லும் போது முன்னாடி வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஜனத்தினுடைய மாறுபாடான காரியங்கள் நிமித்தமா அரண்மனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும், அதான் காட்டு மிருகங்கள் தங்கும் கெபிகளாகும், அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாய் இருக்கும் சொல்லிட்டுதான். ஆனா உன்னதத்திலிருந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உன்னதத்திலிருந்து ஆவி வரும்போது நம்மேல் ஊற்றப்படும் போது அப்படியே அது வரைக்கும் அப்படியேதான் இருக்கும். அது ஊற்றப்பட்ட பிறகு என்ன ஆகுமா? வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாகும் சொல்லப்படுது. பாருங்க, இந்த 32ஆம் அதிகாரத்தை குறிச்சு வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. 1-5 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ளும் கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கிறிஸ்துவோடு சேர்ந்து 1000 வருஷம் அரசாட்சி ஆளுவாங்களாம். அதற்கு கிறிஸ்து அவர்களுக்கு புகலிடமா இருப்பாங்களாம். 31ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பறந்து காக்கிற பட்சிகளை போல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆறுதலாக இருப்பா, ஆதரவாக இருப்பான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்படியே ஆண்டவர் அவங்களுக்கு புகலிடமா இருப்பாங்க. நோயின்றி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாம். அதான் 1-5 நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க. 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பிறகு, அதுக்கு பிறகு புதிய பூமியில அவர்கள் இணைந்து அரசாளுவார்கள் போடப்பட்டிருக்கு. 6-8 வசனம் பாருங்க. அங்க கிறிஸ்துவோடு இணைந்து அந்த ஆட்சி செய்யும் போது மாய்மாலம், ஏமாற்றுதல், இது மாதிரி போய் இந்த பித்தலாட்டம் இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதான். அப்ப மாய்மாலமற்ற ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் ஆண்டவரோடு இணைந்து வாழும் பொழுது, அந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது அங்க மாய்மாலம் கிடையாது, ஏமாற்று கிடையாது. ஒரு பரிசுத்தமான ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நாம் காணப்படுவோமா.
9-14 வசனங்கள்ல இதெல்லாம் கவனிக்காம கவனமின்றி வாழ இந்த மக்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை பின்னால எப்படி, நம்ம மரித்த பிறகு எப்படி இருக்கும், மரித்த பிறகு நம்முடைய வாழ்வு என்ன அப்படின்றதெல்லாம் அதை குறிச்செல்லாம் எந்த கவலையும் படாம கவலையற்றி இருப்பவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறபடியாக இந்த 9-14 வசனங்கள் காணப்படுது. உலக பிரகாரமான வாழ்க்கையில அந்த கவர்ச்சியில ஈடுபட்டு அதுல பற்றி கொள்ளாதபடி, அதுல நம்முடைய வாழ்க்கையை பறிகொடுத்தாரா கர்த்தரிலே இணைந்து வாழ வேண்டும். உலகத்தில் உள்ளவர்கள மேலானவர்களே நாடுகள் சொல்லி இந்த வசனம் அப்படியா இப்படி சொல்லுது. இப்ப 15-20 தான் ஆண்டவர் தருகின்ற அந்த ஆசீர்வாதம். பாருங்க, இந்த நிலையில தான் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுது. அப்படி ஊற்றப்படும் போது ஒரு பெரிய மாற்றம். வனாந்தரம் எப்படி ஆகுது? நல்ல செழிப்பான வயல்வெளி ஆகுது. வனாந்தரம் என்பது ஒரு ட்ரை பிளேஸ், வறண்ட இடம், ஒண்ணுமே அங்க இருக்காது. நீங்க பைபாஸ் ரோட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கடைகள்லாம் வந்திருக்குது. எதுவுமே கடைகள் எதுவுமே இருக்க, ரோடு தான் அப்படியே விருன்னு போயிட்டு நல்லா ரோடு நல்லா போயிட்டே இருக்கலாம். அது வனாந்தரமான இடம்னா எப்படி இருக்கும் பாருங்க, ரொம்ப வறட்சியான இடம். அது செழிப்பான வயல்வெளியாகும். எப்போது? ஆண்டவருடைய உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் போது. அப்ப பாருங்க, செழிப்பான வயல்வெளி காடாகும். காடுன்னு ஒண்ணு நீங்க வறண்ட இடமாயிடும் திருப்பி அப்படின்னு நினைக்காதீங்க. காடுன்றது அது ஒரு மிகவும் செழிப்பான இடம். காடு கண்ணி எல்லாம் இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா என்ன? காடுல நிறைய மரங்கள், செடிகள், கொடிகள், பல விதமான பழ மரங்கள், ஒரு செழிப்பு. எங்களுக்கு நிறைய காடு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இந்த கிராமத்துல இருந்து வர ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, காடுனா காடு மிருக ஜீவன் அந்த மாதிரி நினைக்க கூடாது. செழிப்பான, மிகவும் செழிப்பாக மாறும். வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். வயல்வெளி, அந்த செழிப்பான வயல்வெளி மிகவும் செழிப்பாக மாற்றப்படும் சொல்லி வாசிக்கப்போம். ஏசாயா 29:17. இன்னும் கொஞ்ச காலத்தில் லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். பாத்தீங்களா? இந்த இடத்துல அந்த லீபனோன் கொஞ்சம் காலத்துல எப்படி ஆகுமா? செழிப்பான வயல்வெளி ஆகுமா. அந்த செழிப்பான வயல்வெளி மிகுந்த செழிப்பான அந்த காடாக மாறும் சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்புறம் எசேக்கியேல் 39:29 வாசிக்கலாம். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். இன்னொரு ஆசீர்வாதம் பாருங்க, முகத்தை மறைக்க மாட்டாராம். ஏன்னா அவர் நம்மேல ஆவியை ஊற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப நம்ம பரிசுத்தம் ஆயிட்டோம்னா அவருடைய முகத்தை அவர் நமக்கு என்ன பண்ண மாட்டாராம்? மறைக்க மாட்டாராம். அந்த ஏசாயால இப்ப வாசிச்சோம் இல்லையா? அதுல அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா 17ஆம் வசனம். அதுல நீதியின் பாருங்க, வனாந்தரத்திலே 16ஆம் வசனம், வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி இருக்கும். அப்ப அந்த ஆசீர்வாதம் பாருங்க, வனாந்தரம் வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாகும் போட்டிருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீதியும் நியாயமும் அங்கு தரித்திருக்கும். பிரியமானவர்களே, முகத்தை மறைக்க மாட்டாரு. அவர் முகத்தை நம்மையில பிரகாசிக்க செய்வாரு. நீதி நியாயம் இருக்கும். அங்கு ஒரு அமைதல் உண்டாகும். அந்த எல்லா விதமான செழிப்பான காரியங்களும் அங்கு நடக்கும் போட்டிருக்காங்க. அங்கு சுகம் உண்டு, வியாதி இல்லை, விக்கினங்கள் இல்லை, எல்லாமே அங்கு ஒரு செழிப்பு, ஒரு சமாதானம். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய உன்னதத்திலிருந்து அந்த ஊற்றப்படும் அந்த ஆவிக்கு நம்முடைய தலை வணங்குவோம், கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் காணப்படுவோம். நம்முடைய துன்மார்க்கமான வழியெல்லாம் விட்டு உலகத்தின் மீது அன்பு கூர்ந்து அந்த கவர்ச்சியில ஈர்க்கப்படாதபடி ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை வாழும்போது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். அந்த ஆவியினாலே நம்முடைய வாழ்வு செழிப்பாகும். நம்முடைய வாழ்வை பார்த்து அநேக பேர் அந்த செழிப்புக்குள்ளே ஓடிவர கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு பாடலை கூட பாட கேட்போம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் அழிந்தோடும், நீச்சலாழ மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக அன்று பொழிந்திடுமே. அடுத்து பாருங்க, 2வது
ஊற்றப்படும் ஆவியும் ஆசீர்வாதம். முதல்ல உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் ஆவி, இப்ப ஒரு ஆவியும் ஆசீர்வாதத்தின் ஆவியும் ஊற்றப்படுமா. வாசிக்க கேட்போம். அதே ஏசாயா 44:3 பின்பகுதியை வாசிக்க கேட்போம். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். பாருங்க, யார் மேல் இந்த ஆவியை ஊற்றுவாராம்? அவங்களுடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேல. யாருடைய சந்ததியின் மேல? அந்த முதல் வசனம் சொல்லுது, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, இஸ்ரவேலே, யெஷூரனே. யெஷூரனா நேர்மையானவன் அர்த்தம், சரிங்களா? அப்படி இருக்கும்போது நான் தெரிந்து கொண்ட தாசனாகிய யாக்கோபே, இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்துதான் என கேள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைய சொல்றார். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அப்போ ஆவியே ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதமான ஆவியாக அதை மாற்றி நமக்கு பொழிய செய்வார். 2ஆம் வசனம் வாசிக்கலாம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. யெஷூரனா நேர்மையானவன். அது இஸ்ரவேலுக்கு தான் குறிக்கப்பட்டிருக்குது. அப்பா, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நமக்கு துணை செய்கிறவருமாகிய ஆண்டவர் புதிய இஸ்ரவேல் மக்களாகிய நம்மை பார்த்து சொல்றார், பயப்படாதே, உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன். தெளிக்கலாம் மாட்டப்பா, ஊற்றுவேன். அப்படியே ஊற்றுறதுன்னா எப்படி? பலமனமனு அப்படியே ஊற்றுறது இல்லையா? சங்கீதம் 133 கூட சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அது எப்படி ஊற்றப்படும்? சகோதரர் அன்பு, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை எத்தனை இன்பமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆரோனின் சிரசில் வடிகிறதும் தாடியில் வழிகிறதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் அப்படியாக சொல்லப்படுது. அப்ப ஊற்றப்படுது. ஊற்றும் போதுதான் வழியும். ஊற்றும் போது வருகின்ற ஆசீர்வாதம்னா அது வழிகின்ற ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. அந்த வழிகின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஆசை. நம்முடைய வாஞ்சியும் அப்படியா இருக்கு. அதுல போட்டிருக்கு பாருங்க, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்கினுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான வெளியிலே ஊற்றுறார் ஆண்டவரே, நம் மீது ஊற்றா. யார் மீது? தெரிந்து கொண்ட, அவரால் தெரிந்து கொண்ட யாக்கோபின் வம்சத்தார் புதிய இஸ்ரவேல் மக்களாகிய நம்மை பார்த்து சொல்றாரு, நான் தான் உனக்கு துணை செய்யறேன், நான் தான் உன்னைய தெரிந்து கொண்டேன், அதனால நீ பயப்படாத, நான் உன் சந்ததியாய் ஒரே உன்னோட போறதில்ல, உன் சந்ததியாய் நான் ஊற்றுவேன் என்னுடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ளணும். அப்போ அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை என்ன அப்படின்னா 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். அலரி செடிகளைப் போல வளருவார்கள். அலரி செடி வேற, அலரி வேற. பாருங்க, அரளி வேற, அலரி வேற. அரளி என்பது ஒரு விஷம் உள்ளது. சில பேர் சொல்றாங்க இல்லையா, அரளி கொட்டையை அரைச்சி சாப்பிட்டாங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அரளி வேற, அலரி வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அந்த அலரியில ஒரு கனி இருக்குமா, அது நீண்ட தட்டையாக ஒரு புறம் வெடித்த மாதிரி அந்த கனி இருக்குமா. அந்த அலரி செடி என்பது ரொம்ப அழகா இருக்கும். ஒரு 3-4 கலர்ல இருக்கும். ஒயிட், எல்லோ, பிங்க், ரெட்னு அது மாதிரி 4 விதமான கலர்ல இருக்கும். அது மருத்துவ குணமுடையது. இந்த இப்படி அரளி செடின்றது ஒரு விஷச்செடி, அது ஒரு புதர் செடி. அது சில வேளையில அது மரமாக கூட வளருமா. ஆனா இது அப்படி கிடையாது, இது செடியாக தான் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். நம்ம பைபாஸ் ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நடுவுல இந்த செடி தான் இருக்கும். அந்த அலரி செடி அப்படின்றது நல்லா அழகா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அரளி செடி வைக்க மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க், அது விஷம் உள்ளது. இது என்னன்னா விஷத்தை எடுக்கக்கூடியதான், மருத்துவ குணம் கொண்டது. நிறைய மருத்துவ குணம் எல்லாம் போட்டுக்க, அது நமக்கு வேணாம். இது விஷத்தை எடுக்கக்கூடியதான். அப்படியே அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கா. அதை அரைத்து நல்லெண்ணெயில போட்டு இது பண்ணும்போது அந்த விஷத்தை கூட எடுத்துருமோ. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான செடிக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒப்புமைப்படுத்துறாரு. இந்த அலரி செடியை குறித்து வேதத்துல 5 இடங்கள்ல இருக்கு. லேவியராகமம் 23:40, யோபு 40:22, சங்கீதம் 137:2, ஏசாயா 15:7, ஏசாயா 44:4. அதோடு சேர்ந்து அலரி செடியோடு நிறுத்தாது. 6,
நதி, நீர் வாய்க்கால்கள் இப்படிப்பட்டு தண்ணி சம்பந்தமான இடத்தோட தான் ஒப்பிடப்பட்டு சொல்லப்படும். நீங்க லேவியராகம் 23:40 பாத்தீங்கன்னா அது ஆற்றோர அலரி செடி அப்படின்னு போட்டிருக்கோம். யோபுல பாத்தீங்கன்னா நதியோட ஒப்பிடப்பட்டிருக்கோம். அப்போ எங்கெங்கெல்லாம் அந்த அலரி செடி வளரும்னா இந்த மாதிரி இடங்கள்ல செழிப்புள்ள இடத்துலதான் அது ரொம்ப அழகா வளரும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, திரும்ப அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 4ஆம் வசனம். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஆமா, நீர்க்கால்களின் ஓரத்தில் இருக்கும் அலரி செடியை போல வளருவார்கள். அப்போ 6 நதி, ஜீவ நதியாகிய ஆண்டவர் நம்மேல் ஊற்றப்படும் போது நாம் அலரி செடிகளை போல செழிப்பாக வளருவோமா. அந்த ஜீவ நதி நமக்குள்ளே ஊற்றப்படும்னு ஆண்டவர் சொல்றார். நான் உங்க மேல ஊற்றப்படுவேன் அப்படின்னு சொல்றார். அதுதான், அவர் தான் ஜீவ ஊற்று. இஸ்ரவேல் மேல் ஊற்றும் பொழுது அந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட அலரி செடியார்னா அது நாம தான். சரிங்களா? அப்ப நம்ம மீது அவர் அந்த ஆவியை ஊற்றும் போது கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்னன்னா, அது ஒரு செழிப்பு. நாம் மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொன்ன நாம் அநேக பேருக்கு நாம் காயம் கட்டுகிறவர்களாய் நம்மை மாற்றுவார். பிரியமானவர்களே, நாம் காயம் கட்டுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்றால் நாம் அலரி செடிகளாய் நாம் மாற வேண்டும். நீர்க்கால்களின் ஓரமாய் எப்போ 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 எப்போன்னு சொல்லி காத்திருக்கணும். அந்த ஜீவ நதி பாயும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதம் 1:3 கூட நம்ம வாசித்தோம்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவன் என்ன பண்ண, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லி அப்படியே போடப்பட்டிருக்கு. நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட ஒரு செடியை போல இருப்பான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? அப்போ அலரி செடி நம்ம தான். தண்ணீர் அந்த ஊற்றப்படுற அந்த ஆசீர்வாதம் யாருன்னா, அது ஆண்டவர் ஆவியானவர் நம் மீது ஊற்றப்படுவார். ஜீவ தண்ணீரை நம் மீது ஊற்றுவார். அப்படிப்பட்ட ஜீவ தண்ணீரில் நாம் திளைத்திருந்து வாழ ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அது மட்டும் இல்ல, அது நல்லா மலர்ந்து மனம் வீசக்கூடியதா இருக்குமா. அந்த அலரி செடியோட ஒரு குணம் நல்லா மலரும் போது ஒரு மனம் வீசும். அது மாதிரி நீங்களும் நானும் நல்ல மனம் வீசக்கூடிய, மலருகின்ற, அப்படியே சூம்பி போனவளா இல்லாதபடி மலர்ந்து கனி கொடுக்கின்ற, மனம் வீசுகின்ற ஒரு செடியாய் வாழ, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். எரேமியா 17:8. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். யாருன்னு சொன்னா, நீதிமான குறிச்சு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நீதிமானாய் நாம் வாழும் பொழுது, உண்மையாய் நாம் காணப்படும் போது, நீதிக்காக நாம் போராடும் போது, ஆண்டவர் அப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர் தான் நான் தெரிந்து கொண்டவன், நான் தெரிந்து கொண்ட யெஷூன், நான் அவனுக்கு துணை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம் மீது அன்பு செலுத்தி நம் மீது இந்த ஆசீர்வாதமான அந்த ஆவியை ஊற்றி நம்மை செழிக்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஒரு பாடலை கூட பாட கேட்போம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே, அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். மூன்றாவதாக, ஊற்றப்படும் தண்ணீரும் ஆறுகளும். ஏசாயா 44:3 முன்பகுதியை வாசிக்கலாம். முதல் பின்பகுதியை வாசித்தோம், இப்ப முன்பகுதியை வாசிக்கலாம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன்.
பாருங்க, யாருக்கு ஊற்றப்படும் இந்த ஆசீர்வாதமான தண்ணீரும் ஆறுகளும் அப்படின்னு சொல்லும்போது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்டு போன வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு ஆறுகளையும் ஊற்றுவார். இந்த தாகம் எப்படி ஏற்படும்? வறட்சியானாதான் தாகம் ஏற்படும் இல்லையா? நான் வறண்டு போகும்போது, மேல்வாயோடு ஒட்டி கொள்ளும் போது நாக்கு, அப்ப தாகம் ஏற்படும். அப்ப அது வறட்சியான சூழ்நிலை தான். ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றி, வறட்சியான இடத்துல நான் என்னுடைய ஆறுகளையும் நான் ஊற்றுவேன். தண்ணீரும் ஆறும் ஒண்ணுதான். வனாந்தரமும் தாகமுள்ளதும் வறண்ட நிலமும் எல்லாமே ஒண்ணுதான். அப்போ எந்த ஒரு மனிதன் தாகமுள்ளவனாய் காணப்படுறானோ அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆறுகளை ஊற்றுவார், தண்ணீரை ஊற்றுவார். நல்ல தாகம் தீர்க்க ஒரு தண்ணீரை அவர் ஊற்றுவார். எதின் மேல் தாகமாய் இருக்க வேணா வாசிக்க கேட்போம். சங்கீதம் 42:2. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? போதும். பாருங்க, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கணும். அப்படின்னா என்ன? ஜீவனுள்ள தேவன் பக்கத்துல உட்கார்றதும், அவரோட உறவாடுறதும், அவருடைய வார்த்தைகளை கேட்கறதும், அவர் பேசுறத நம்ம கேட்கறதும், நம்ம பேசுறத அவர் கேட்கறதும், இப்படி ஒரு உறவு, அந்த வாஞ்சை இருக்கணும். எப்படா போய் ஜெபம் பண்ணலாம், எப்படா போய் ஆண்டவர்கிட்ட பேசலாம், எப்படா போய் ஆண்டவரை போய் புகழ்ந்து பாடலாம் அப்படின்ற ஒரு தாகம் இருக்கணும். பிரியமானவர்களே, சும்மா கடமைக்காக நம்ம செல்லாத. ஆலயம் செல்லும் போது கூட எப்ப ஆலயத்துக்கு போவோம், எப்ப ஆலயத்தில் இப்படி இந்த வார்த்தைகளை கேட்போம், அந்த வாஞ்சை இருக்கணும். அந்த சொல்றவங்களும் அதை பற்றி சொல்றவங்களும் வாஞ்சையோட நமக்கு சொல்லணும். அப்பதான் அங்க ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு தாகம் இருக்கும், ஒரு பசி உண்டாகும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்வாரு? ஆண்டவர் நம்ம தாகம் உள்ளவன் மேல் என்ன பண்றார்? தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் அவர் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஊற்றுதான் இப்ப முக்கியமா காணப்படுது. ஏசாயா 55:1 பாருங்க, அதுல போட்டிருக்குது, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் அப்படின்னு போட்டு, பணமும் இன்றி விலையும் இன்றி நீங்க திராட்சை ரசமும் பாலையும் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுவிக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப யார் யார் தாகமா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஓடி வரணுமோ. அப்படி ஓடி வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? நமக்கு ஒரு ஆசீர்வாதமான தண்ணீரையும், ஆசீர்வாதமான ஆறுகள், அது ஓடுற ஆறு இல்லையா? அப்படிப்பட்ட ஓட்டத்தை உடைய ஒரு நல்ல தண்ணீரை நமக்கு கொடுப்பாராம். அப்ப பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கு 42:1 வாசிங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பாருங்க, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 143:6 கூட, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. பாருங்க, அப்படி தாகமா இருக்கணுமா? சங்கீதக்காரனாகிய தாவீது, ஆண்டவரே என் கைகளை உமக்கு நேரா விரிக்கிறப்பா, என் ஆத்துமா உம்மேல தாகமாய் இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் தாகத்தோடு ஆண்டவரை தேடுகிறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும், தாகமுள்ளவர் மேல் தண்ணீரையும் ஊற்றுவார். அப்படி ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். மான் நீரோடைய வாஞ்சித்து எங்க நீர் இருக்குது ஓடுமா. அப்படியே ஓடி ஓடி போய் அந்த தாகத்தை அதை தீர்த்துக்குமா. அது போல நம்மளும் கூட ஆண்டவருடைய வார்த்தை எங்க கிடைக்கும், ஆண்டவரோடு இணைந்து வாழ்ற வாழ்க்கை எப்படி கிடைக்கும், தாகமா இருக்கணுமே, அவரோடு நம்ம ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கணுமே சொல்லி ஓடி ஓடி போய் அவருடைய காரியங்களை நம்ம விசாரிக்கும் போது, அவர்கிட்ட அமரும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டா இல்லையா? ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்த மரியாள் இது நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டார்கள். சகை ஓடினான், இவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஓடினான். அன்றைக்கு அந்த வீட்டுல ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. நீங்களும் நானும் அந்த தாகம் தீர்க்கிற இந்த உலக பிரகாரமான தாகம் என்ன ஆயிடும்? திரும்ப திரும்ப தாகம் உண்டாகும். சமாரிய பெண்ணின் தாகத்தை ஆண்டவர் தீர்த்தார். என்கிட்ட இருந்து நான் யாருன்னு நீ நினைச்சீங்கன்னா நீ ஏன்ட்ட கேட்டிருப்ப. நீ இந்த தண்ணியை இங்க குடிச்சீங்கன்னா உனக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனா நான் கொடுக்கும் தண்ணீரை நீ குடிக்கும் போது தாகமே உனக்கு ஏற்படாது. அப்படின்னா எனக்கு கொடுங்க ஆண்டவர்னு சொல்றான். அந்த ஜீவ தண்ணீரை ஆண்டவர் கொடுக்கிறார். அவளை ஒரு சுவிசேஷகியாக மாற்றார். அவள் போய் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாய் ஒரு கிராமத்தையே அழைத்து கொண்டு வருகின்றவளாய் காணப்படுகிறார். நீங்களும் நானும் பாருங்க, சமீபத்துல மதுரைக்கு போயிருந்தேன்.
அப்ப அங்க சொல்றாங்க, டிரைவர் முதற்கொண்டு என் கூட பயணிக்கிறவர்கள் சொல்றாங்க, மதுரைக்கு வந்தா அந்த ஜிகர் தண்டா அப்படின்னு ஒரு பானத்தை குடிக்காம போக கூடாது, அவ்வளவு சூப்பரா இருக்கும், அது அப்படியே நம்முடைய தாகத்தை நல்லா அப்படியே தணிக்க கூடியதா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு இடத்துல நிறுத்தி அந்த ஜிகர் தண்டா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, ஐஸ் சம்பந்தமான எதுவும் பிடிக்காது. அப்ப என்னோட கூட டிரைவர் எல்லாமே என்ன பண்ணாங்க, அதை குடிச்சாங்க. குடிச்சு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம், ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல வரும்போது திரும்பவுமா ஒரு இடத்துல டீ கடை டீ குடிக்கிறோம், சரிங்களா? அப்ப அந்த ஜிகர் தண்டா கொஞ்ச நேரத்துக்கு தான், அது எவ்வளவுதான் சூப்பரா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு தான் அது தாகத்தை தீர்க்கும். ஆனா ஜீவ தண்ணீராகிய என் ஆண்டவர்கிட்ட வாங்கன்னு சொல்லி அழைக்கிறார். வாருங்கள், தாகமா இருக்கிறவர்களே நீங்க வாங்க, பணம் வேண்டாம், விலை வேண்டாம், எதுவுமே வேண்டாம், திராட்சரசம் பாலும் உண்ணுங்கள் சொல்லி நம்மை அழைக்கிறார். ஒரு வசனத்தை கூட கடைசியாய் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:6. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். பாருங்க, எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. அவர் யாருன்னா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்றாரு, நான் என்னை நோக்கி சொல்றாரு, யோவானை குறிச்சு சொல்றாரு, என்னை நோக்கி நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன், நான் தாகமா இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றில், ஜீவ தண்ணீர் ஊற்றுறது இலவசமா கொடுப்பேன், மொண்டு நான் கொடுப்பேன், ஊற்றுவேன்னு சொல்லி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான அந்த ஊற்றண்டை நாம் அருகில் அந்த தாகத்தை தீர்த்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. கடந்த வாரங்கள்லாம் நாம் அவருடைய சமூகத்திலே ஊற்றினோம். இந்த வாரம், இந்த நாளிலே ஆண்டவர் நம்மீது ஆசீர்வாதத்தை ஊற்றும்படியாக நம்மீது காத்து கொண்டிருக்கிறார். ஊற்றப்படும் உன்னதத்தின் ஆவியை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதமான ஆவியையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, தண்ணீரும் ஆறுகளும் நம் மீது ஊற்றப்படும் போது நாம் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கவும், தாகத்தை தீர்க்கும்படியான ஜீவ தண்ணீரை அண்டை நாம் அவர் மீது ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாயிருந்து அந்த தாகத்தை தீர்த்து கொள்ள அவர் அழைப்பை பெற்றுக்கொண்டு ஓடி வருவோமா? ஜெபிப்போம். தாகமடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்கவாரு, ஜீவ தண்ணீரான கர்த்தரே சுநாத ஜீவனுன கழிப்பா, ஜீவ தண்ணீரான கர்த்தரே சுநாத ஜீவனுன கழிப்பா, சிலுவை சுமந்த உருவம் சிந்தீன ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி ஆண்டவரே, உம்முடைய உன்னதத்தின் ஆவியை ஊற்றி அவர்கள் தாகத்தை தீர்க்கும்படியாக ஆண்டவரே, அவர்களை செழிப்பான கர்த்தாவை செழிப்பான ஒரு வாழ்க்கைக்குள் கொண்டு வரும்படியாக வறண்ட நிலத்தையெல்லாம் நீர் மாற்றி, வறண்ட வாழ்க்கையெல்லாம் மாற்றி உம்முடைய செழிப்புக்குள்ளாய் உம்முடைய கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே அமர்ந்ததை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன்.